இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவம், அவரை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. வருத்தப்படாதீங்கன்னு அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூட முடியலையே. இது நடக்கும் போதெல்லாம் நீ ஆபீஸ்ல தான் இருந்தியா? ஆமாக்கா, ஆபீஸ்ல தான் இருந்தேன். எல்லா ஸ்டாஃப்ஸும் இருந்தாங்களா? ஆமாக்கா, எல்லாரும் இருந்தாங்க. திட்டம் போட்டு அவ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தின வந்து அப்படியெல்லாம் பண்ணிருக்கா. இவ்ளோ நடந்திருக்கு. எல்லாரும் அவளை சும்மாவா விட்டீங்க? அவ திருவ பத்தி என்னலாமோ சொல்லியிருக்கா. எல்லாம் பார்த்துட்டா இருந்தீங்க. இல்லக்கா, அவ பேசினதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஓங்கி 2 அறை விட்டேன். கவிதாக்கா கூட திட்டினாங்க, ஏன் இப்படி அவசரப்பட்டு அடிச்சேன்னு. ஆனா அப்படி ஒரு வேகம் எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. நான் பண்ணது தப்பா சரியான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல எனக்கு அப்படிதான் நடந்துக்கணும்னு தோணுச்சு. முன்ன பின்னெல்லாம் யோசிக்கலக்கா. என் உள்ளுணர்வு சொல்லுச்சு அடி அவளன்னு. நானும் அடிச்சிட்டேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா, இந்த பிரச்சனை என்னால பெருசாச்சுன்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற மகா? நீ பண்ணதுதான் சரி. என் பிள்ளைய பத்தி அவ தப்பா பேசினப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ போய் அவளை அடிச்ச பத்தியா? அது கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமா சொல்றேன், அங்க நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பனோ அத நீ செஞ்சிருக்க. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நீ கவலைப்படாத. திரு பாத்துக்குவா. ஆனா அந்த நேரத்துல நீ அவளை அடிச்ச பத்தியா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுல நீயும் ஒருத்தின்னு நிரூபிச்சிட்ட.